இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம சுகர் பக்கரிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சுகர் பக்கரிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுகரோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த சுகர் ரிங் தான் நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம்ல எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் ரோல் ப்ளே பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு பில்டிங் பிளாக்ஸா இருக்கு. அப்புறம் நம்மளுடைய நியூக்ளிக் ஆசிடான டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இது ரெண்டுக்குமே லிங்காக இருக்கு. எப்படின்னா நியூக்ளியோ பேஸையும் பாஸ்பேட் பேக்போனையும் லிங்க் பண்ணுறதா இருக்கு. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதுதான் சுகர். ஸோ இந்த சுகர் வந்து இதில் டிஎன்ஏல இருக்கனால டிஆக்சி சுகர். இந்த சுகர் இந்த பாஸ்பேட்டையும் இந்த நியூக்ளியோ பேஸையும் லிங்க் பண்ணுற ஒரு பொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், சுகர் ஸ்ட்ரக்சர். இப்போ ரைபோஸில் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ரைபோஸ் சுகரில் நம்மளுக்கு ஓஹெச் C2 கார்பனில் OH ஓட இருக்கும். அதே டிஆக்சி ரைபோஸ் டிஎன்ஏல இருக்கக்கூடிய டிஆக்சி ரைபோஸில் இருந்தால் ஆக்சிஜன் நீக்கப்பட்டு டிஆக்சிஜன் அப்படின்னு அதனால தான் சொல்கிறோம். ஆக்சிஜன் ரிமூவ் ஆகப்பட்டு வெறும் ஹெச்சோட இருக்கும். ஸோ இதுதான் சுகரோடைய ஸ்ட்ரக்சர் இந்த ஆர்என்ஏலையும் டிஎன்ஏலையும். அடுத்ததாக நம்ம சுகர் பக்கரிங்கை பற்றி பார்ப்போம். இந்த சுகர் பக்கரிங்கை அலெக்சாண்டர் ரிச் அப்படின்றவங்க 2003 தான் இதை டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் இந்த சுகர் பக்கரிங் எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்னு. இந்த டேர்ம் சுகர் பக்கர் இருக்கு இல்லைங்களா, அது எதுலேருந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சர் ஆல்டரேஷன் பொறுத்து, அது அந்த ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிறது பொறுத்து, பாஸ்பேட் பேக்போன்லையும் நியூக்ளியோ பேஸ்லையும் இது சேஞ்ச் ஏற்படுத்தும். இந்த பின்னாடி இப்போ ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா, இதே இந்த சுகர் பேக்போன் இருக்கு, இந்த பாஸ்பேட் பேக்போன் இருக்கு இல்லைங்களா, இந்த சுகர் ஸ்ட்ரக்சரில் இங்கே ஒரு சேஞ்சஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இது கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3. ஸோ இது கார்பன் 4, இது கார்பன் 5. இந்த சுகர் ரிங்கில் இருக்கக்கூடியதில் இது ஆக்சிஜன். ஸோ இந்த கார்பன் ரிங்கில் பொதுவாக இந்த C2 கார்பன்லையும் C3 கார்பன்லையும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதாவது மேல் எழும்பி நிற்கிறதோ இல்லை கீழே இறங்கி இருக்கிறதோ தான் நம்ம சுகர் பக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த மேல் எழும்பி ஒரு கீழ் எழும்பி இருந்தால் தான் இந்த நியூக்ளியோ பேஸோ இல்லை இந்த பாஸ்பேட் பேக் போனோ ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டான அலைன்மெண்ட்டில் வரும். அதான் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சுகர் பக்கரிங்கை வந்து நம்ம C2 அண்ட் C3 ஆட்டமில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வச்சு சொல்லுவோம். இந்த சேஞ்சஸ் உடைய பிளேன் வந்து C3O4 அப்புறம் C4 இதனுடைய இதில் மாறுபட்டு இருக்கும். இப்போ இந்த O4 ஆக்சிஜன், அப்புறம் இந்த C1, அப்புறம் இந்த C4 இதிலிருந்து மாறுபட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இப்போ இது வந்து நம்மளுக்கு C3 எண்டோ, அதாவது இதுதான் இந்த சுகர் ரிங். இந்த சுகர் ரிங்கில் இது C3 ரீஜியன் வந்து ஏறி இருக்கு, மேல் ஏறி இருக்கு. அதை தான் வந்து நம்ம C3 எண்டோ சுகர் பக்கரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து C2, இந்த C2 பகுதி வந்து ஏறி இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ C3 கார்பன் இருக்கக்கூடிய அந்த ரீஜியன் வந்து மேல் எழும்பி இருந்தால் சுகர் ரிங்கில் இது வந்து C3 எண்டோ, அதாவது C3 எண்டோ சுகர் பக்கரிங் அப்படின்னு சொல்லணும். இதே இந்த சுகர் ரிங்கில் கார்பன் 2 ரீஜியனில் மேல் எழும்பி இருந்தால் இது C2 எண்டோ சுகர் பக்கரிங் அப்படின்னு சொல்லணும். இதே ஸ்ட்ரக்சரில் இந்த பகுதி ஏதோ ஒரு இந்த செகண்ட் ஆர் தேர்ட் கார்பன் கீழே இறங்கி இருந்தால் அதை எக்ஸோ அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம இங்கே குறிப்பிடல, பட் மோஸ்ட்டாக நம்ம எந்த ஸ்டடிலையும் இந்த எக்ஸோ வந்து நம்ம பார்க்கறது இல்லை, அதனால இதில் குறிப்பிடல. பட் எக்ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து C3 ஆர் C2 இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு கீழே இறங்கி இருந்தாக்கா அந்த வந்து சொல்லலாம். அடுத்தது நம்ம இந்த சுகர் பக்கரிங் ஸ்ட்ரக்சர் இந்த டிஎன்ஏ உடைய ஆர்என்ஏ உடைய ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒரு மாற்றம் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து A ஃபார்ம் அண்ட் B ஃபார்ம் டிஎன்ஏல ஹெலிகஸ்னா அந்த சுழண்டு வருது இல்லைங்களா, அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை மேஜர் அண்ட் மைனர் குரூவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸில் வந்து மேஜர் ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் பக்கர் இந்த நியூக்ளிக் ஆசிடோடைய பாலிமரைசேஷன், அதாவது ஒன்னோட ஒன்று இணைஞ்சு நீளமாக அதை ஜாயின் பண்ணிகிட்டே போகிறது, அதை பாலிமரைசேஷனுக்கும் கேட்டலைசஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அப்புறம் இந்த சுகர் பக்கர் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்டெரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷனுக்கும் உதவியாக இருக்குது.
ஸோ அதிலிருந்து படிக்கக்கூடிய ஸ்டடியை வந்து நம்ம சியூடோ ரொட்டேஷன் ஆர் பக்கரிங் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ உடைய ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இது வந்து பி ஃபார்ம் டிஎன்ஏ உடைய ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய டிஎன்ஏ காமன் டிஎன்ஏ வந்து பி ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதில் நம்ம இங்கே இந்த நியூக்ளியோ பேசஸான அடினைன் தயமைன் அப்புறம் குவானைன் சைட்டோசைன் இதெல்லாம் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ல ஜாயின் ஆகி இருக்கிறது இந்த சுகர் ஸ்ட்ரக்சர்னால தான். இந்த சுகர் ஸ்ட்ரக்சர் நியூக்ளியோ பேசஸை மட்டும் இல்லாமல் இந்த அதே பாஸ்பேட் இருக்கு இல்லைங்களா, பாஸ்பேட்டை ஒன்னோட ஒன்று இணைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம இது பார்க்குறப்போ ஸ்ட்ரக்சராக பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியாது மேல் எழும்பி கீழே எழும்பி இருக்கிறத. பட் இந்த C2 ஆர் C3 ரீஜியனில் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஏற்படும் போது இது மேலேயோ கீழேயோ எழும்பி இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு உதவியாக இருக்கு. ஸோ இது முக்கியமான இது ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது. நம்ம சுகர் பக்கரிங் டிஎன்ஏல இருக்கும்போது அது C3 எண்டோ பக்கரிங்காக இருக்கும். அதே பிடிஎன்ஏல காமனாக நம்ம பார்க்குற பிடிஎன்ஏல C2 எண்டோ பக்கரிங்காக இருக்கும். இப்போ ZDNA அது காமனாக பார்க்க முடியாது. பட் இந்த ZDNAல எங்கே சுகர் பக்கரிங் பார்க்க முடியும் அப்படின்னா பியூரினாக இருந்தால் C3 எண்டோவும் பிரமிடாக இருந்தால் C2 எண்டோ பக்கரிங்காக இருக்கும். அதே ஆர்என்ஏவாக இருந்தால் C3 எண்டோ பக்கரிங்காக இருக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் நம்ம இந்த சுகர் பக்கரிங்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால ஓவரால் நியூக்ளிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் வேரியேஷன் ஆகும். அப்புறம் நம்ம சுகர் பக்கரிங்கோடைய கன்ஃபர்மேஷன் எஃபெக்ட் வந்து இந்த ஆர்என்ஏவும் டிஎன்ஏ உடைய ஸ்டேபிள் ஹெலிக்கல் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பக்கரிங் பற்றின விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.